சம்மந்தி, நீங்க சொல்லுங்க, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? ஒரு வாரம். இல்ல 2 வாரம் வேணாம். ஒரு மாசம் கூட ஆகலாம் சம்பந்தி. ஒரு மாசமா? ஏன்னா இப்போ சூழ்நிலை சரி கிடையாது. சம்பந்தி, நான் உங்களுக்காகத்தான் என் உறவெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்கேன். ஓ, நீங்க என்ன ஒரு மாசம் ஆகும்னு சொல்றீங்க? அத்தை தான் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்றாங்கல்ல. அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். என் உறவுக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இருந்தாலும் நான் ஏன் அதை பண்ணல? ஸ்ரீஜாவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு, சம்மதிக்கு ஸ்ரீஜாவை பிடிச்சிருக்கு. அத்தை, இந்த விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சம்பந்தி, இப்ப நீங்க முடிவா என்னதான் சொல்ல வர்றீங்க? சம்பந்தி, நீங்க ஸ்ரீஜாவை விக்ரமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இல்லைன்னா எங்க உறவுக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இதத்தானே கேக்குறீங்க? ஆமா ஆமா, அப்படிதான் சம்பந்தி. அத்தை, அது வந்து இரு 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 சம்பந்தி, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என்னதான் இருந்தாலும் இந்த உறவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லது கெட்டதுக்கு முன்ன என்ன பண்றது எல்லாம் அந்த உறவுக்காரங்க தான். ஆமாமா. 1000 பேர் வந்தாலும் அவங்க இல்லைன்னா நாம இல்ல சம்பந்தி. கண்டிப்பா. அதனால ஒண்ணு பண்ணுங்க, ஸ்ரீஜாவை இந்த உங்க உறவுக்கார பையன்னு சொன்னீங்கல்ல, அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து உறவை நல்லா பலப்படுத்திக்க. நீங்க தாராளமா ஸ்ரீஜாவை உறவுக்கார பையனுக்கோ உங்க சொந்தக்காரங்களுக்கோ யாருக்காவது கட்டி வச்சிருங்க. ஓகே? ஸ்ரீஜாவை தைரியமா இப்ப கூட அழகா கூட்டிட்டு போலாம். அம்மா, அப்போ விக்ரமோட ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு? பரவாயில்லம்மா, இவ இல்லைன்னா வேற பொண்ண பாத்துக்கலாம். என்னம்மா இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க? மாமா, பாட்டி வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நீங்க எதிர்பார்க்கல? எனக்கு ஒண்ணு இல்ல, நான் கூட்டிட்டு போயிருவேன். ஆனா சம்மந்தி அம்மா தான் ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடி நிச்சயம் பண்ணாங்க. இப்போ அதே பொண்ணுக்கு வேறொரு இடத்துல கல்யாணம்னா சம்மந்தி அம்மாவோட கௌரவம் அந்தஸ்தெல்லாம் என்ன ஆகும்? மான மரியாதையெல்லாம் போயிடாது? சம்மந்திக்கு எவ்வளோ பெரிய மனசு இல்ல? நானும் ஒரு பெரிய மனுஷன் தானே, இதெல்லாம் யோசிக்கணும்ல. கரெக்ட் கரெக்ட், கண்டிப்பா கண்டிப்பா. பெரிய மனுஷன்னா யோசிச்சுதான் ஆகணும். சம்மந்திக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்ல? நீயா பெரிய மனுஷன்? நீ பொறுக்கி பொறுக்கி ஒன்னாரப்பேட்ட பார்ல குடிச்சிட்டு சுத்தரவன் நீ. எனக்கு சமமா உட்கார்ந்துகிட்டு என்னையே அதிகாரம் பண்றியா? தொலைச்சு போட்டுருவேன், தொலைச்சு. விக்ரம், பாட்டி, இந்த இந்த ஃப்ராட் பேர் என்ன சொன்ன? அட்டகத்தி பாட்டி.
அட்டை கத்தி. என்ன முழிக்கிற? வீடியோ பாக்குறியா? விக்ரம், பாட்டி. போடு பாரு. ஷூர். நம்ம சாக்கடை சரோஜா இருக்கால, யாரு? இந்த சேலையை கட்டிக்கிட்டு சாக்கடைக்குள்ள ஓடிக்கிட்டு திரிவாளே அவளா? அவளேதான். ஐயோ, மாட்டணும். அவதான் உன் பொண்ணா? நம்ம சீட்டிங் சித்ரா. யாரு? இந்த வயசு பையங்களை மயக்கி வலையில சிக்க வச்சு பணத்தை சுருட்டிட்டு போவாளே அவளா? அவளேதான் என் பொண்ணு. ஓ, அந்த வீட்டுல கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கான். அவன் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணா அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க. அத இவ தெரிஞ்சுக்கிட்டா. உடனே போலியா ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி நான் தான் சொல்லி உள்ள போயிட்டா. அவன் மட்டும் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா மொத்த சொத்தும் அவளுக்கு தான். அப்புறம் நான் தான் ராஜா. அத்தை, இவங்க இவ்ளோ கேவலமானவங்களா? விக்ரம் சொல்லியிருக்கான், ஆனா இந்த அளவுக்கு கேவலமானவங்கன்னு தெரியல. எங்க? அதான் நம்ம வீட்டுல ஒரு மாப்பிள்ளை இருக்கானே, அவன்தான். அத்தை, என்னங்க அத்தை, சொல்லுங்க அத்தை. ஏயா, இவனும் உன் கூட்டாளி தானே? அத்தை, எனக்கு அவனை யாருன்னு தெரியாது அத்தை. டேய், இந்த ஆள் சரித்திரமே உனக்கு முன்னாடியே தெரியும்ல? இல்ல அத்தை, எனக்கு தெரியவே தெரியாது. ஐயோ, அம்மாவுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு போல இருக்கே. யோ, உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். அம்மா, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. இவங்கெல்லாம் யாருமா? நீங்க சொல்றத பார்த்தா ஸ்ரீஜா விக்ரம் ஜாதகத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லையோ? ஏய், நடிக்காத. சப்போர்ட்ல தாண்டி அவங்க இருக்காங்க. அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா. தெரியாது? மாப்பிள்ள அத்தை, உங்க பொண்டாட்டி இதுக்கு சப்போர்ட் தானே? ஆமா அத்தை. இல்ல அத்தை, நான் தான் குடிச்சிட்டு அவங்கிட்ட விக்ரம் பத்தியும் நம்ம வீட்டை பத்தியும் உளறிட்ட அத்தை. அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. போய் இல்ல அத்தை. அம்மா, இப்ப என்னதாம்மா பிரச்சனை? ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதாடி? ஐயோ, தெரியாதுன்னு சொல்றேல்லம்மா, சத்தியமா தெரியாது. உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். எங்க அந்த ஃப்ராடு ஸ்ரீஜா? ஸ்ரீஜா, 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 அடியே ஸ்ரீஜா, ஏய், ஒழுங்கா வந்துடு. என்கிட்டயே நடிக்கிறல, நான் அங்க வந்தேன்னு வச்சுக்க பிச்சு பிடுவனா. விக்ரம், பாட்டி. போய் எங்கேன்னு தேடு போ. டேய், எங்கடி இருக்க? பிரீத்தி, வா. ஸ்ரீஜா, ஏய். போயா. பார்க்கலாம். என்னடி இல்லாத டக்கால்ட்டி வேலாம் பார்த்து போலீஸ் ஏமாத்திட்டு இருக்கலாம்னு பாத்தியா? இந்த தடவை அது நடக்காதுடி. எல்லா கேஸையும் ஓ மேல தான் போட போறேன். வாடி, வா.
கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போங்க. ஹேய், நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என்ன போய் ஏமாத்திட்டியடி? ஃப்ராடு. அதுவும் இல்லாம என்கிட்ட சத்தியம் பண்ணி அதையும் மீற வச்சிட்டியடி. ஏய், நீ ஜாதக பொண்ணுன்னு நம்பித்தானடி உன்னை என் பேரனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆ? ஏய் ஏய், உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. இவங்க எல்லாரும் உன்னை பத்தி எவ்வளவோ சொன்னாங்க, ஆனா நான் கேட்கவே இல்லை. உன்னை விட்டு கொடுக்காம பேசுறேன்ல. ஏய், நீ பாம்பை விட பாவண்டி. உன்னை பாக்குறதே பாவம். சீ. உன்னால பிரீத்திக்கும் விக்ரமுக்கும் எவ்வளவு பிரச்சனை, எல்லாரையும் எவ்வளவு கஷ்டப்படுத்தின. அத்தைய பாம்பு கடிக்க வச்சு கொலை பண்ண பார்த்த, பிரீத்திய கொலை பண்ண பார்த்த. உன்னால இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை. இவ மட்டும் வாயை திறந்தா நம்ம கதை என்ன ஆகுறது? நீங்க இருங்க. நீ ஏண்டி பொண்ணு ஜாதகக்கார பொண்ணுன்னு நம்பி என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பெரிய கனவை கண்டு வச்சிருந்தேன். அது கூட தூக்கி போட்டுட்டு உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு சப்போர்ட் பண்ணேன். ஆனா இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டியடி. துரோகம் பண்ணிட்டி. அடி பாவி, உன்னை எவ்வளவு நம்புறேன். ஏண்டி இப்படி பண்ண சொல்லு. ஸ்ரீஜா, என்ன பத்தி எதுவும் சொல்லிடாது. எப்படி என் குடும்பத்தை ஏமாத்த உனக்கு மனசு வந்துச்சு? எங்க அம்மா எவ்வளவு நம்பினாங்க. எங்க அம்மாவை போய் ஏமாத்திட்டியடி. நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியாடி? என் குடும்பத்தை ஏமாத்திட்டியே. இந்த ஊர்ல என்ன விட்டா உன்னை ஜாமீன்ல எடுக்க வேற ஆளே கிடையாது. பார்த்து நடந்துக்கோ. ஏண்டி இப்படி பண்ண? உன்னை போய் நம்பின பாரு. ஏய், என்னடி? ஏய், ஏண்டி இப்படி பண்ண? என் குடும்பத்தை ஏமாத்திட்டியடி. உனக்கெல்லாம் தண்டனை பத்தாதடி, தூக்குல தான் போடணும். என்ன பத்தி எந்த உண்மையும் சொல்லிடாத ஸ்ரீஜா. என்ன நெஞ்சு எழுத்த உனக்கு? பொண்ணு என்ன பண்றேன் பாரு. பாடி இவளெல்லாம் வெளியில விட்டு வைக்கவே கூடாது. கான்ஸ்டபிள், அக்யூஸ்ட கூட்டிட்டு வாங்க. பிரீத்தியை கொல்ல சொன்னது இவதானடா? சொல்லுங்கடா. டேய் சொல்லுங்கடா. ஆமா சார், ஆமா சொல்லி தான் சார் பண்ணோம். சொல்றா. இன்னும் என்னலாம்டா பண்ணிருக்கீங்க? சொல்லுங்கடா. சார், இந்த மாதிரி நிறைய பேரை கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிருக்கோம் சார். எல்லாமே மேடை சொல்லி தான் சார் பண்ணோம். அப்புறம் பல வீட்டில் கொள்ளை அடிச்சிருக்கோம் சார். போதைப் பொருள் கடத்தியிருக்கோம், நிலமோசடி பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் மேடம் தான் சார். சாரி அர்ஜுன், அன்னைக்கு நீ சொன்னப்போ நான் எதையுமே கண்டுக்கவே இல்லை. விக்ரம், மன்னிச்சிரியா? பாட்டி, பாட்டி என்ன பாட்டி? இப்போவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, அதுவே எனக்கு போதும் பாட்டி. இது மட்டும் இல்ல, பல தொழில் பண்ணி எல்லாத்தையும் ஏமாத்திருக்கா. எல்லாராலையும் தேடப்படுற முக்கிய குற்றவாளி இவ. பெரிய கேடி இவ. ஃப்ராட். என்னென்ன வேலை பண்ணிருக்கா? இவெல்லாம் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள தெரிஞ்சிட்டு இருக்கா. விக்ரம், இனிமே இது ஊருக்குள்ள சுத்தாது. இவ பண்ண லிஸ்டுக்கு காலத்துக்கோ ஜெயில களிதான் திங்கணும். சொத்து மேல ஆசைப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உன் உயிரோட விளையாடுற அளவுக்கு துணிஞ்சிருக்கா பாரு.
என்கிட்ட சவால் விடுற? இப்ப பார்த்தல நான் யாருன்னு. இவ என்ன கல்யாணம் பண்ணுவாளாம்? போடி போ. உன்னால என்ன பண்ணாலும் ஜெயில விட்டு வரவே முடியாது. உனக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன். விக்ரம், ஏதோ என்ன புடிச்சு கொடுத்துட்டோன்னு திமிர்ல ஆடாத. இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கும் பிரீத்திக்கும் இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அது மட்டும் நிச்சயம். பொடி லூசு. இவ்வளவு பண்ண எனக்கு இத பண்ண தெரியாதா? எனக்கும் பிரீத்திக்கு தான் கல்யாணம். நான் வேணா அர்ஜுன் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி கொடுக்குறேன். வந்து சாப்பிட்டுட்டு போ. எனக்கா கல்யாண சாப்பாடு போட போறேன்? அதுவும் கனவுல கூட நடக்காத. விக்ரம், விடு. அவ என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா உன் மேல இருக்கிற பாசத்தை காமிச்சு என்ன ஏமாத்திட்டா. இவள என்ன பண்ணாலும் தப்பு இல்ல. அர்ஜுன், கூட்டிட்டு போங்க அவளை. அம்மா, இவளுக்கு நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறேம்மா. இனி இவளை நான் பார்க்கவே கூடாது. அம்மா, அத்தை, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சந்திரிகா செல்லம், என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? வாயை முடிக்கிட்டு வா. சரி சரி வா. இவ்வளவு மோசமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. அத்தை விடுங்க அத்தை. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான். இனி இந்த மாதிரி யாரும் பொய் சொல்லிக்கிட்டு உள்ள வர மாட்டாங்க. ஆமா கல்பனா. ஆனா ஒண்ணு அத்தை, இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணம் இந்த சந்திரிகா தான். நான் என்ன நீ பண்ண? அவளுக்கு நீ தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த. அவ நம்ம விக்ரம கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு நினைச்சு சப்போர்ட் பண்ண. மத்தபடி எனக்கு ஒண்ணும் தெரியாது. சந்திரிகா, சும்மா நடிக்காத. எங்க நீயும் உள்ள போயிடுவியோன்னுதான் அவளை அடிக்கிற மாதிரி நீ நடிச்ச. அண்ணி, தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல அண்ணி. நானா ஸ்ரீஜாவை இங்க கூட்டிட்டு வந்தேன்? அம்மா தானே கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க கிட்ட கேளுங்க. ஆமா கல்பனா, இதுக்கும் சந்திரிகாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஜோசியர் மூலமா நான் தான் ஸ்ரீஜாவை கூட்டிகிட்டு வந்தேன். நான் சும்மா தான் அவளை மிரட்டினேன். இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அத்தை, அது கூட இவளோட வேலையா தான் இருக்கும். சந்திரிகாவுக்கு எல்லாமே தெரியும் அத்தை. கல்பனா, கொஞ்சம் கொஞ்சம் சும்மா இரு. மா, அண்ணி என் மேல பொய்யான பழிய போட்டு வெளியில அனுப்ப பாக்குறாங்க. நான் இந்த வீட்ல இருக்கேன்ல, அதான் அது அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. நீ இருக்கிறது எனக்கு இடைஞ்சலா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பண்ற வேலைக்குதான் உன் மேல கோபம் வருது. சத்தியமா நீ மட்டும் ஒழுங்கா இருந்தா இந்த வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா அது ஒன்னால மட்டும்தான் வருது. அண்ணி, உண்மையிலேயே அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரியாது அண்ணி. அதுவும் அது விக்ரமோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எப்படி அவளை சப்போர்ட் பண்ணுவேன்? என்ன அண்ணி நீங்க பேசுறீங்க? ஆண்டி, என்னம்மா நடிக்கிறீங்க? உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை? இத என்ன நம்ப சொல்றீங்க? விக்ரம், சந்திரிகாவை திட்டாத. இந்த விஷயத்துல அவ மேல எந்த தப்பும் கிடையாது. மா, பாத்தீங்களாமா? விக்ரமும் அண்ணி கூட சேர்ந்துக்கிட்டு என்ன நம்ப மாட்டேங்கிறான். ஏன் அண்ணன் பையனுக்கு நான் துரோகம் பண்ணுவேனா? அத்தை, நீங்க போனதுக்கு அப்புறம் ஸ்ரீஜாவும் சந்திரிகாவும் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா?
அத்தை பிரீத்தியை எவ்வளவு கஷ்டப்படுத்துனாங்கன்னு தெரியுமா?